வாழ்க வளமுடன். சென்ற வகுப்பில் ஆ வரிசை ஆ, ஈ வரிசை ஈ பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஊ வரிசை கற்றுக்க போகிறோம். ஊ வரிசை வந்து இப்போ இது வந்து என்ன பண்ணணும், இப்படி போட்டுட்டு இப்படி மேலே கொண்டு போனோம்னா கூன்னு சொல்லணும். இதை வந்து கூ அப்படின்னு சொல்லணும். இப்போ கேயு கூ. இப்போ கும்பகோணம், இப்போ குரங்கு அப்படின்னு சொல்லும்போது கூ அப்படின்னு உச்சரிக்கணும். அடுத்தது இது வந்து நியூ, அதாவது ஞா இப்படி போட்டுட்டு கீழே வந்து அப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போய் அப்புறம் 1 போட்டோம்னா தான் இது பேர் நியூ. அடுத்தது சு. இதை எப்படி படிக்கணும்னா சூன்னு படிக்கணும். CHU சு அப்படின்னு படிக்கணும். அதாவது போட்டுட்டு அப்புறம் கீழே இப்படி சின்னதாக ஒரு கோடு போட்டால் தான் சூன்னுது. இப்போ சுண்டல், சுரண்டு அப்படிங்கிறோம்ல, இது சுக்கிரன் அப்படின்னு சொல்லும்போது சூ வரும். அடுத்தது நியூ பாருங்க, ஞா போட்டுட்டு ஞா அப்படின்னு சொல்லணும். இந்த மூக்கை வளைச்சி சொல்லும்போது ஞா இப்படி வந்துட்டு திருப்பி ரிவர்ஸில் போய் மேலே போகணும். இப்படி போட்டோம்னா நியூ. அடுத்தது டூன்னு சொல்லுவோம். இதை வந்து என்ன சொல்லுவோம், TU டூ. அப்புறம் டூன்னு சொல்லலாம் இதை. இப்போ 1 போட்டுட்டு இது இங்கே இந்த இந்த மிடில் லைனில் இப்படி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி கொண்டு போகணும், சுற்றணும். டூன்னு சொல்லணும் இதை. இப்போ ஆடு அப்படின்னு சொல்கிறோம்ல, ஆட்டுக்கள் அப்படிங்கும்போது டூ வரும், டூன்னு சொல்லலாம். அடுத்தது 3 சுழி நூ மிடில் டச் வரும். 3 சுழியை போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இங்கே மூக்கு இருக்கும் போடுறதுக்கு. அந்த மூக்கை வந்து என்ன செய்யணும், இப்படி கீழே வளைச்சி கொண்டு வரணும். வளைச்சி இப்படி மறுபடியும் ரிவர்ஸ் போய் அப்புறம் மேலே போனோம்னா நூ. அதாவது 3 சுழி நூ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து கண்ணுடையாள் அப்படிங்கிறோம்ல, அப்போ அந்த நூ வரும், அந்த மிடில் டச்சில் வரும் இது. அடுத்தது தூ. இப்போ தூனா இப்போ 10 அப்படிம்போம். துவரம் பருப்பு அப்படிங்கும்போது தூ வரும். தூ வந்து போடுறோம், அப்படியே கொண்டு வருவோம். இப்படி 1 போட்டு இப்படி வந்து இப்படி போடுவோம்ல, போட்டுட்டு என்ன பண்ணணும், இப்படி திருப்பி ரிவர்ஸ் போய் அப்புறமே மேலே போய் தூன்னு போடுவோம். துள்ளல் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்புறம் நூ வந்து இதுலேயும் போடணும். இப்படி போய் கீழே வந்து இப்படி இதோடு நிற்போம். நண்டு அப்படிலாம் படிச்சிருப்போம். இப்போ இது என்ன செய்யணும், திருப்பி ரிவர்ஸில் போடணும். ரிவர்ஸில் போய் மேலே போய் நூன்னா நுங்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நூல், அது வந்து நூல்னு வந்துடும். இப்போ நுங்கு சொல்லலாம். அடுத்து அதே மாதிரி தான் போட்டு நம்ம படித்தோம். பாவும் ஒன்று தான் அப்படின்னு படித்தோம். அப்போ போட்டு இப்படி மேலே அது மேலேயே போட்டு கீழே வரையும் போட்டோம்னா பூனா புல் அப்படின்னு சொல்லுவோம். புண்ணாக்கு அப்படிங்கும்போது அந்த பூவை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது மூ வந்து அதே மாதிரி தான் போட்டு இப்படி வரையும் வந்து முடிச்சுருவோம். இதோட நின்றுட்டு இது என்ன செய்யணும், கீழே வந்து மேலே போகணும். கீழே வந்து இப்படி மேலே போனால் மூனா முட்டை, முறுக்கு, இது மாதிரி நிறைய சொல்லலாம். அம்மு அப்படின்னு சொல்லுவோம். யூ வந்து இப்படி போடுவோம். போட்டு கீழே வரும்போது இது வந்து யூன்னு கன்வெர்ட் பண்ண மாறும். யூக்கு வந்து என்ன, சரையூ, அப்படி சரையூ நதி இருக்குல்ல, அப்போ சரையூன்னு எழுதலாம். எந்தெந்த இடத்துல வரும். இது வந்து ஃப்ரண்ட்டு டச்சு, சின்ன தான் போடுவோம். வந்து கீழே வரையும் வரும். ஆனால் இதில் வந்து இப்படி துணைக்கால் மட்டும் போட்டுட்டு இதோட ஆஃப்லேருந்து ஆரம்பிக்கணும். ஆஃப்லேருந்து ஆரம்பித்து கீழே வந்து இப்படி மேலே போகணும். இது வந்து அதாவது இந்த மூ ரூ எல்லாம் வந்து இந்த பக்கம் வரும். நம்ம எழுதுகிற பக்கம் போகாமல் பேக்கில் வந்துடும். அடுத்து லூ வந்து அதே மாதிரி தான். போட்டு சின்ன ஃப்ரண்ட்டு டச் இது. போட்டு கீழே வந்து திருப்பி ரிவர்ஸ் போய் மேலே போகும்போது லுங்கி அப்படின்னு சொல்லுவோம். லுங்கி. அடுத்தது இதே மாதிரி தான். போட்டு 1 போடணும். அந்த போடும்போது இப்போ உறவு அப்படின்னு சொல்லுவோம். உறவுன்னு சொல்கிறோம்ல, அப்போ ஊவில் தான் முடியும். அடுத்தது ழு வந்து மிடில் டச்சு வந்து, அதாவது நாக்கு வந்து மடித்து பின்னாடி போய் அப்புறமே வரும். இப்போ வந்து போடுவோம். போய் இதுவும் என்ன செய்யும், இந்த பக்கம் சுற்றும். பேக்கில் இந்த பக்கமாக வந்து சுற்றும். தள்ளு சாரி ழு வரும் அது. அடுத்தது பெரிய லூன்னு சொல்லுவோம். இது பேர். இந்த போட்டு மிடில் டச் இது வந்து என்ன பண்ணணும், இதுவும் அதே மாதிரி தான். இந்த கீழால் வந்து இப்படி மேலே போகும்.
லு. இதுக்கு தான் தள்ளு அப்படின்னு வரும், முள் அப்படின்னு. அடுத்தது ரூன்னு சொன்னேன். இது வந்து ரூ, இது வந்து ரூ அப்படின்னு 2 சவுண்டு வரணும். இது வந்து பெரிய ரேன்னு சொல்லுவோம். மிடில் டச்சு இப்படி கீழே வந்து இப்போ இப்படி இதோடு நின்றுடும். அதே திருப்பி ரிவர்ஸில் போய் மேலே போகும்போது ரூ. அப்புறம் 2 சுழி நே 2 சுழி நே வந்து என்ன செய்வோம், இப்படி 2 சுழி நே போட்டு இப்படி இழுப்போம். இதுவே என்ன செய்யணும், கீழே வந்து இப்படி வந்துட்டு அப்புறம் திருப்பி ரிவர்ஸில் போய் அப்புறம் மேலே போகணும், நூ. இது மாதிரி நம்ம எளிமையாக கற்றுக்கலாம். ஒன்றும் இல்லை, எல்லாம் நம்ம காங்கேச்சா படித்த மாதிரியே தான். எப்படி எழுதணுங்கிற முறையை சொல்லி கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் யூ தூ, அப்போ தூன்னு போட்டோம்னா என்ன செய்வோம், டிஹெச்யூ தூ. இப்போ ஊன்னு போட்டால் என்ன பண்ணுவோம், வியூ ஊ. அதே மாதிரி தான் எல்லாமே இந்த சேஞ்ச் ஆகுது. பூ பியூ. இப்போ புனிதா அப்படிங்கும்போது பூ நீ தா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பூன்னு வந்தால் பியூ பூ. தமிழில் வந்து பூ, அப்போ புத்தகம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி முருகானந்தம் அப்படின்னா எம்யூ மூ. ஓகேங்களா? எல்லாம் இங்கிலீஷ்லேயே நீங்கள் எழுதி சைடாக எழுதி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உச்சரிக்கலாம். எளிமையாக கற்றுக்குங்க. மொத்தம் வந்து 18 எழுத்து. அதனால் 6, அதாவது 3ஆக பிரித்து 6 எழுத்தாக எழுதியிருக்கேன். இதை வந்து எளிமையாக கற்றுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு நாளுக்கு 6 எழுத்து கற்றுங்க, எழுதி பாருங்கள். மறுநாள் 6 எழுத்து கற்றுக்கலாம். மறுநாள் 6 எழுத்து கற்றுக்கிட்டிங்கன்னா 3 நாளில் ஒரு வரிசையவே கற்றுக்கலாம். ஈஸியாக கற்றுக்கலாம். எளிமையான முறையில் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். எல்லாரும் கற்று பயனடைப்பாரு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.